ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சடப்பொருட்களின் கட்டமைப்பு. நம்ம ஓலெவல் சயின்ஸில் வந்து மெயினாக 3 சாப்டராக படிப்போம். ரசாயனவியல், பௌதிகவியல், உயிரியல் அப்படின்னு சொல்லி. அதில் வரப்போகிற ரசாயனவியலுக்கான பேசிக்கான அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே இந்த பாடத்தில் தான் நம்ம படிக்க போகிறோம். இதில் இருக்க விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு பிறகு வரப்போகிற மற்ற விஷயங்கள், அதாவது மற்ற சப்ஜெக்ட்ஸ், இப்போ ரசாயன பிணைப்புகளாக இருக்கட்டும், ரசாயன தாக்கங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி கெமிஸ்ட்ரியில் வரப்போகிற மற்ற பாடங்களை வந்து சிம்பிளாக செஞ்சுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சடப்பொருட்களின் கட்டமைப்பு. முதல்ல நம்மளை சுற்றி இருக்க சூழல் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், சூழலில் வந்து 2 விஷயங்கள் இருக்குது. அதாவது சூழலில் இருக்க விஷயங்கள் வந்து, அதாவது சூழல் ஆக்கப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம 2ஆக பிரிக்கலாம். முதலாவது என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் சக்தி. அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் சடப்பொருட்கள். நம்ம இப்போ மெயினாக பார்க்க போகிறது வந்து இந்த சடப்பொருட்களை பற்றி தான். அதுக்கு முன்னாடி நம்ம சக்தியை பற்றி பார்த்தோம்னு சொன்னால், சக்திக்கு வந்து திணிவும் தேவையில்லை, ஒரு இடமும் தேவையில்லை. அதாவது ஒரு சக்தி, உதாரணத்துக்கு ஒரு சூரிய ஒளி சக்தியை எடுத்துக்கோம். சூரிய ஒளி சக்தி வந்து அதை வைக்கிறதுக்கான அதுக்கு ஒரு இடம் வந்து நமக்கு தேவையில்லை. அதை நம்மளால் ஒரு திணிவாக சொல்லவும் முடியாது. அதாவது திணிவும் இருக்காது, அதுக்கு ஒரு இடமும் தேவைப்படாது. அப்படிப்பட்ட ஆக்கள் வந்து சக்தியாக இருக்கும். நமக்கு நிறைய சக்தி வகைகள் தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சடப்பொருட்கள். முதல்ல சடப்பொருட்கள்னால் என்ன அப்படின்னு சொன்னால், திணிவை கொண்டதும் இடத்தை அடைப்பதுமான பொருட்களை தான் நம்ம சொல்லுவோம் சடப்பொருட்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு மரக்கட்டை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோம். அந்த மரக்கட்டை தான் ஒரு சடப்பொருள் அப்படின்னு சொன்னால், அந்த மரக்கட்டைக்கு ஒரு திணிவு இருக்க போகுது, ஒரு வெயிட் ஒன்று இருக்க போகுது. அதே மாதிரி அந்த மரக்கட்டையை நம்ம வைக்கிறதுக்கு நம்ம சூழலில் வந்து ஒரு இடம் வந்து கட்டாயம் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட பொருட்களை தான் நம்ம சொல்ல போகிறோம் சடப்பொருட்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ சடப்பொருட்கள் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னென்னு தெரியும். அதாவது திணிவும் இருக்கும், அதே நேரம் அதுக்கு ஒரு இடமும் தேவைப்படும். அப்படிப்பட்ட பொருட்கள் தான் சடப்பொருட்கள். இப்போ இந்த சடப்பொருட்கள் வந்து நம்ம சூழலில் இருக்க எல்லா சடப்பொருட்களையும் சடப்பொருட்கள்னு சிம்பிளாக சொல்லிட்டோம். ஆனால் அதை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் வேணும்னு சொன்னால் அதை வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து வகைப்படுத்தி பார்க்கணும், நம்ம படிக்கிறதுக்கு சிம்பிளாக இலகுவாக்கிறதுக்காக. அப்படி பிரிக்கும்போது தான் நம்ம இதை வந்து சடப்பொருட்கள் வந்து 2 வகையாக பிரிப்போம். ஒன்று ரசாயன கூறுகளின் அடிப்படையில் பிரிக்கிறது, ரசாயன கூறுகள். அதே நேரம் மற்றது பௌதீக நிலை. அதாவது பௌதீக நிலை அப்படின்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால், ஒரு சடப்பொருள் வந்து, அதாவது திணிவை அடைக்கக்கூடியதுமான, இடத்தை எடுக்கக்கூடியமான பதார்த்தங்கள் வந்து சூழலில் எப்படி இருக்குது, பௌதீக நிலை, அதோட நிலை எப்படி இருக்குது அப்படின்றது தான் சொல்லுவோம் பௌதீக நிலை அப்படின்னு சொல்லி. அதாவது உதாரணத்துக்கு திண்மம், மற்றது திரவம், அடுத்தது வாயு. இப்படி 3 விதமாக தான் நம்ம பௌதீக ரீதியில் சடப்பொருட்களை வந்து வகைப்படுத்த போகிறோம். இப்போ ரசாயன கூறுகளை வந்து வகைப்படுத்தும் போது, அதாவது ரசாயன கூறுகளின் அடிப்படையில் வகைப்படுத்துறது அப்படின்னு சொன்னால் அதோட ஆக்கக்கூறுகள். இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பதார்த்தத்தை ஒரு உப்பு கரைசல் எடுத்துட்டோன்னு சொன்னால், அந்த உப்பு கரைசலில் வந்து அது கலக்கி வச்சுருக்கோம், தண்ணி ஊற்றி உப்பு கரைசலாக்கி வச்சுருக்கோம் நீர் சேர்த்து. அப்போ அந்த உப்பு கரைசலை பார்க்கும்போது அந்த உப்பு கரைசல் வந்து எதனால் ஆக்கப்பட்டிருக்குன்னு தனித்தனியாக பிரித்து பார்க்குறது. இப்போ அந்த உப்பு கரைசலில் நம்ம என்ன செய்வோம், உப்பு தனியாக நீரை தனியாக பார்ப்போம். அதாவது உப்பு கரைசல் ஆக்கப்பட்டது வந்து நீராலையும் அந்த உப்பாலையும் அப்படின்றது தானே பார்க்க போகிறோம். அதுதான் ரசாயன கூறுகளின் அடிப்படையில் வகைப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது ரசாயன கூறுகளின் அடிப்படையில் 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று தூய பதார்த்தங்கள், மற்றது கலவை. தூய பதார்த்தங்கள் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஒரு பொருள் வந்து அதுக்கு மேலே அதுக்கு வேறு எந்த பேரும் நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ உதாரணம், ஒரு இரும்பு எடுத்துட்டோன்னு சொன்னால், இரும்பை நம்ம பிரித்தாலும், ஒரு பெரிய இரும்பு துண்டு ஒன்று எடுத்து அதை வெட்டினாலும் 2மே இரும்பு துண்டுகள் தான், அதுக்கு மேலே அதை பிரிக்கலாது. கலவை அப்படின்னு சொன்னால் அதை பிரித்தா அது வேறு வேறு ரசாயன பேர்களால், அதாவது வேறு வேறு ரசாயன கூறுகளால் ஆக்கப்பட்டிருக்கும், அதை தான் சொல்லுவோம் கலவைன்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு முதல்ல சொன்ன மாதிரி உப்பு கரைசல் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த உப்பு கரைசலை பிரித்தோன்னா நீரை தனியாகவும் உப்பு தனியாகவும் பிரிக்கலாம். அப்படிப்பட்டது தான் கலவைன்னு சொல்லுவோம்.
தூய பதார்த்தம்னு சொன்னால் மேலே பிரித்தாலும் வரப்போகிற விஷயம் வந்து அதே விஷயமாக தான் இருக்க போகுது. இங்கே தூய பதார்த்தங்களை வந்து இன்னும் நம்ம 2 வகைப்படுத்த போகிறோம். ஒன்று வந்து மூலகங்கள், அதாவது ஒரு பதார்த்தம் வந்து ஒரு தனிப்பட்ட மூலகமால் மட்டும்தான் இங்கே ஆக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொன்று சேர்வைகள். இப்போ இதுக்கு மூலகங்களுக்கு உதாரணம் பார்த்தோன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இரும்பு. ஒரு இரும்பு வந்து தனியாக இரும்பு மூலகங்களால், இரும்பு அணுக்களால் மட்டும்தான் ஆக்கப்பட போகுது. அதே மாதிரி இப்போ செம்பு எடுத்துக்கும், அதுவும் வந்து செம்புன்ற மூலகத்தால் மட்டும்தான் ஆக்கப்பட போகுது. ஆனால் சேர்வைகள் அப்படின்றது வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மூலகங்களால் ஆக்கப்பட்டதை தான் நம்ம சொல்லுவோம் சேர்வைகள்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னு சொன்னால் நீரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீருக்கு நம்ம வந்து ரசாயன பேர் வந்து H2Oன்னு தான் எழுதுவோம். H2Oவில் வந்து ஹைட்ரஜனும் இருக்குது, ஆக்சிஜனும் இருக்குது. அப்போ அந்த 2 மூலகங்களும் சேர்ந்து ஆக்கப்பட்ட ஒரு சேர்வை தான் நீர். ஆனால் இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து நீரை கொஞ்சம் கொஞ்சமாக வேறு பாத்திரத்துக்கு மாற்றினாலும் எல்லாமே நீராக தான் இருக்க போகுது. அது மேலதிகமாக நம்ம ரசாயன பிணைப்புகளை உடைச்சி பிரிக்கும் போது மட்டும்தான் அது வந்து ஆக்சிஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் பிரிய போகுது. மற்றபடி நீர் அப்படின்ற ஒரு பொருள் வந்து நீராகவே தான் இருக்க போகுது. ஆனால் இங்கே என்னன்னு சொன்னால் மூலகங்கள் அப்படின்னு சொல்லும்போது மூலகங்கள் தனிப்பட்ட ஒரு ஆக்களால் ஆக்கப்பட்டிருக்கும். சேர்வைகள் அப்படின்னு சொல்லும்போது சேர்வைகள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மூலகங்களால் ஆக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் சுவாசித்து வெளிவிடுற CO2 வந்து ஒரு சேர்வையாக இருக்க போகுது. அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து ஒரு மூலகமாக இருக்க போகுது. ஏன்னா இது வந்து ஒரே வகையான மூலங்களாக ஆக்கப்பட்டிருக்கு. கார்பன் டை ஆக்சைடு வந்து CO2 நம்ம எழுதுகிறோம், அதாவது கார்பனாலையும் ஆக்சிஜனாலையும் ஆக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து நம்ம இந்த கலவையை பிரிக்க போகிறோம். கலவையை பிரிக்கும்போது கலவையில் வந்து அதே மாதிரி 2 வகையான கலவைகள் இருக்குது. ஒன்று சொல்லுவோம் ஏகவின கலவை, மற்றது பல்லின கலவைன்னு சொல்லி. ஏகவின கலவை அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு கரைசலை இல்லாட்டி ஒரு கலவையை உருவாக்கியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உப்பு கரைசலை தயாரிச்சிருக்கோன்னு வைப்போம். அப்போ தண்ணியையும் உப்பையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு உப்பு கரைசலை உருவாக்கிட்டோம். இப்போ நமக்கு உப்பு கரைசலை உருவாக்கிட்டு அந்த உப்பு கரைச்ச தண்ணியை மட்டும் எடுத்து பார்க்கும்போது நம்மளால் உப்பை தனியாக தண்ணியை பிரித்து பார்க்க முடியாது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட கலவைகளை தான் நம்ம சொல்லுவோம் ஏகவின கலவைகள் அப்படின்னு சொல்லி. அப்போ ஏகவின கலவைக்கு ஒரு உதாரணம் வந்து உப்பு கரைசல். அதே மாதிரி சீனி கரைசலும் வந்து அதுக்கு ஒரு உதாரணம். பல்லின கலவைக்கு உதாரணம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது 2 பதார்த்தங்களை கலந்து ஒரு கலவையை தயாரித்தா அந்த பதார்த்தத்தை பார்க்கும்போதே நமக்கு 2ம் தனித்தனியாக சொல்ல முடியும். இப்போ அரிசியையும் மணலையும், அதாவது நம்ம அரிசி வாங்கும் போது அதில் மணல் கலந்துருந்தால் நமக்கு அது 2யும் தனித்தனியாக காண முடியும். அதே மாதிரி இப்போ வேறு ஏதாவது இப்போ அரிசியையும் பருப்பையும் கலந்தாலும் அதில் அரிசி தனியாக பருப்பு தனியாக நமக்கு பார்க்கும்போதே தெரியும். அப்படிப்பட்ட கலவைகள் வந்து ஒரு பல்லின கலவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.